சொல்லுங்க. ஸ்விஸ் விஷன் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்க்க இருப்பது இன்றைய முக்கிய செய்திகள். லாண்ட்குவாட்டில் கட்டுமானப் பணியில் ஈடுபட்டிருந்த பாதுகாப்பு பணியாளர் ஒருவர் விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போக்குவரத்தை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருந்தபோது ஏற்பட்ட இந்த விபத்தில் 50 வயதான அந்த ஊழியர் வாகனம் மோதியதில் படுகாயமடைந்தார். மருத்துவமனையில் 2 நாட்கள் சிகிச்சை பெற்ற பின்னர் அவர் உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அடுத்ததாக, சுவிட்சர்லாந்தின் ஏற்றுமதி துறை கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி, இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் ஏற்றுமதி சுமார் 4.2% குறைந்துள்ளது. குறிப்பாக மருந்து மற்றும் ரசாயனத் துறை அதிக பாதிப்பை சந்தித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் ஆசிய நாடுகளுக்கான ஏற்றுமதி குறைந்ததே இந்த வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. இருப்பினும், சில துறைகளில் சிறிய வளர்ச்சி காணப்பட்டாலும், மொத்த பொருளாதாரத்தில் இது கவலைக்கிடமான நிலையாக பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில், நாட்டில் குடியேற்றம் தொடர்பான அரசியல் விவாதமும் தீவிரமடைந்துள்ளது. சுவிட்சர்லாந்தின் மக்கள் தொகையை 10 மில்லியனை தாண்டவிடக்கூடாது என்ற முன்மொழிவு தற்போது பெரிய சர்ச்சையாக மாறியுள்ளது. இந்த திட்டம் வீட்டு வசதி தட்டுப்பாடு, போக்குவரத்து நெரிசல் மற்றும் வேலைவாய்ப்பு பிரச்சினைகளை குறைக்கும் என சிலர் கூறுகின்றனர். ஆனால் பிரெஞ்சு மொழி பேசும் மேற்கு மாகாணங்கள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இந்த முன்மொழிவு பிரச்சினைகளை தீர்க்காது, மாறாக புதிய சமூக மற்றும் பொருளாதார சிக்கல்களை உருவாக்கும் என அவர்கள் எச்சரித்துள்ளனர். வருகிற ஜூன் மாதம் நடைபெறவுள்ள வாக்கெடுப்புக்கு முன்னதாக நாடு முழுவதும் ஆதரவு மற்றும் எதிர்ப்பு நிலைப்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன. இதனால் சுவிட்சர்லாந்தில் அரசியல் சூழல் மேலும் பரபரப்பாகியுள்ளது. இன்றைய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.